ஹாய் வெல்கம் பேக் டு சாஹி மினி வேர்ல்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறீங்க? பசங்க கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. எங்கே கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லு, கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம வேணா நம்ம நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு வந்துடலாமா? கோவில் போயிட்டு அப்படியே அங்கே பசங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு வந்துடலாம். ஓ அப்படின்றியா? ஆமாங்க, நான் சீக்கிரம் போய் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அங்கே போய் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். கேம்ப் மாதிரி இருக்கும். சும்மா அவுட்டிங் கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும் பசங்களை. ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான். சரிங்க, நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னே என்னென்ன வேணும் பசங்களா? நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. அம்மா, எங்களுக்கு லூடோஸ் தான் வேணும். இதோ பாரு, நான் ஊர் சைடு கூட்டிட்டு போறேன்னு நீ லூடோஸ் கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. புளி சாதம் வேணா கட்டி எடுத்துக்கிறேன். ஏம்மா, நீ அவங்களுக்கு கேட்கறதே சமைச்சு கொடுக்கலாம்ல? இல்லைங்க, நான் என்னால் இதுதான் முடியும். போங்க, லூடோஸ் எல்லாம் செய்யணும்னா ரொம்ப லேட் ஆகும். சீக்கிரம் போயிட்டு வந்தோன்னா சரி, ஓகே, நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் போய் கார் ரெடி பண்ணுறேன். அப்பா போய் கார் ரெடி பண்ணுறதுக்குள்ள நீங்கள் ரெடி ஆகிடுங்க. நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். என்ன வேணும்னு சொன்னீங்க? லூடல்ஸா? லூடல்ஸ் எல்லாம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் புளியோதரையே போதும். புளியோதரை அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஓகேயா? மா ப்ளீஸ்மா, புளியோதரை உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் வேணாம்மா. எங்களுக்கு லூடல்ஸ் பண்ணிதாம்மா, இல்லைன்னா கட்லெட்ஸ் பண்ணி எடுத்துக்கோமா. என்னது கட்லெட்டா? ஆமாம்மா ஆமாம்மா, கட்லெட் தான் சூப்பராக இருக்கும். வாங்க வாங்க, சீக்கிரம் வந்துட்டோம். இங்கே பாருங்க, எங்கே இருக்கும்? மா, என்னம்மா இது? ஊஞ்சல் சூப்பராக இருக்கா? மா, ஊஞ்சல் சூப்பராக இருக்கு பாருமா. எப்படி ரெண்டு சைடும் கட்டி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குமா. இதுல உட்காந்து விளையாடுனா செம்மையா இருக்கு. எனக்கு தனியா விளையாடுமா, விடுமா, நான் விளையாடுறேன். தனியா எல்லாம் விட முடியாது. ஒழுங்கா இங்க பாருங்க. மா, அங்க பாருமா, டிராக்டர்லாம் இருக்கு, சின்ன டிராக்டர். இது என்னதுமா? பம்பு செட்டுமா? வாவ், இதுக்குள்ள உட்காந்துட்டு குளிச்சா சூப்பரா இருக்கும் போல. இங்க பாருங்க, தொட்டி உள்ள இருக்கு. ஃபுல்லா தண்ணி, குட்டி ஸ்விம்மிங் ஃபுல்லா. இது வில்லேஜ் சைடு இருக்கிறது. பம்பு செட்டு சூப்பரா இருக்குமா, எனக்கு பிடிச்சிருக்குமா. மாமா எங்களை விடுமா, நான் போய் உள்ள குதிச்சுட்டு வந்துடும். ஐய், ஒழுங்கா இருங்க. இதுக்குள்ள எல்லாம் போய் குதிக்க கூடாது, கம்மியா இருங்க. இந்த சவுண்டே சூப்பரா இருக்குமா, பம்பு செட்டு சவுண்டு. அங்க பாருமா, வாமா, எவ்வளவு தூரம் தண்ணி போகுது. எங்கதான் போகுதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். தண்ணி எங்க வேணாலும் போகும். இங்க பாருங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு பம்பு செட் ஆஃப் ஆயிடுச்சு. உள்ள பாருமா, எவ்வளவு ஒயிட்டா சூப்பரா இருக்கு. கீழே விடுமா, நாங்க இறங்கி விளையாடுறோம். இங்க பாருங்க, தென்னந்தோப்பு அப்புறம் வாழைத்தோப்பு சூப்பரா இருக்குல்ல. தென்னை மரம் ஃபுல்லா இருக்கு. அப்ப இளநீர் குடிப்பியா? இளநீர் குடுமா, நாங்க குடிக்கிறோம். இங்க பாருங்க, இது அத்தி மரம், அது பாதாம் மரம். சூப்பரா இருக்குல்ல. இந்த கிரீனரியா சூப்பரா இருக்கு பாருங்களேன். இங்க கிரீனரி சூப்பர், பச்சை பச்சைன்னு இருக்கு. அங்க பாருங்க, வாழை மரம்லாம் இருக்கு. இல்ல வாழைப்பழம்லாம் இருக்குமா? வாழைப்பழம்லாம் அப்படியெல்லாம் இருக்கு. அது இந்த பொம்மை படத்துல காமிக்கிற மாதிரிலாம் நம்ம தான் பழுக்க வைக்கணும் எடுத்துட்டு போய். ஓ சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குமா. பாதாம் எடுத்துதாமா, பாதாம் எடுத்து உடைச்சு கொடுப்பீங்களா இது மாதிரி? ஓ பரவாயில்லையே, உனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா சூப்பரா இருக்குமா. பாதாம் கொடுமா, அங்க வாமா போலாம். எவ்வளோ தூரம் சூப்பரா இருக்கு பாருமா. இங்க பாருமா, கைத்துக்கட்டில் தானே இது. கைத்துக்கட்டில் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, அழகா இருக்குல்ல. இல்ல படுத்துக்கிட்டு மேல விட்டத்தை பார்த்தா செம்மையா இருக்கும். ஸ்கை பார்த்தா நல்ல பெரிய மனுஷன் மாதிரியே பேசுற. ஒழுங்கா வா போலாம். அந்த தூரம் போய் நடந்துட்டு வரலாம். எவ்வளோ பெருசு இருக்கு பாருமா, சூப்பரா இருக்கமா. இந்த பச்சை பச்சைன்னு இங்க பாருமா, ஏதோ அப்படியே ஒயிட்டா இருக்கு. இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு. அதெல்லாம் பனியில அந்த பூச்செல்லாம் அந்த கூடு கட்டியிருக்கும்ல, 8 கால் பூச்சி, அது மாதிரி சூப்பரா இருக்குமா. பாருமா, எவ்வளோ அழகா, எவ்வளோ தூரமா போகுது. என்னால நடக்கவே முடியல. அம்மா தூக்கி தானே வச்சுட்டு இருக்க. ஒழுங்கா வாங்க. அப்பா நீயும் தூக்கிக்கோப்பா. இல்ல நீ நடந்துதான் வரணும். அப்பா பிளீஸ்ப்பா, ரொம்ப தூரமா போயிட்டே இருக்குப்பா. அங்க பாருங்க. இருமா, பொறுமையா போமா. நீ பாட்டு பாஸ்டா போறீங்க. பாருங்க, பயிரெல்லாம் வச்சிருக்காங்க. இருமா, பொறுமையா போலாம். இருமா, என்ன தெரியுது அங்க? இங்க பாருங்க, நீங்க எங்கன்னா ஸ்கூட்டி இல்ல பைக் எடுத்துட்டு வந்தா நம்ம உள்ளேயே வந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் எங்களை நடக்க வைக்கிறீங்க. பாருங்க, அந்த அங்கிள் எல்லாம் பைக்லயே வந்திருக்காரு. நீங்க மட்டும் எங்களை இவ்வளவு தூரம் நடக்க வைக்கிறீங்க. போங்க, உங்க பேச்சுக்கா. என்னால முடியல, எனக்கு போதும், வீட்டுக்கு போகலாம். அதெல்லாம் இல்லை, வாங்க. அங்க பாருங்க, ஏரி போய் பார்க்கலாம் வாங்க. ஏரி எங்க? அது இருக்கு பாருங்க. என்னம்மா, அது அவ்வளோ தூரம் தெரியுது.
ஒயிட்டா இருக்கு பாருங்க, ஸ்கை ஃபுல்லா தெரியுது எண்டு வரையும். வா சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க பனைமரம் இருக்கு, அந்த பனைமரத்துல நிறைய பனங்கா இருக்கு. வேணா அறுத்து தரட்டா? நீங்க இறங்க, இப்ப நீங்க நடந்து வாங்க. அம்மா இருமா, நீ ஃபாஸ்டா போறீங்க பாருங்க, காலில் இதெல்லாம் குத்துது. இது என்னதுமா? இதெல்லாம் அறுவடை செஞ்சது போல, அதால தான் இப்படி இருக்கு. போமா, இங்க பாருங்க பச்சை பச்சைன்னு இப்பதான் பயிர் வச்சிருக்காங்க போல. மா ப்ளீஸ்மா இருமா, பொறுமையா போலாம். இங்க வரையும் வண்டி, இங்கெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது கண்ணா. இங்கெல்லாம் வண்டி ஓட்டினா நம்ம வண்டி ஃபுல்லா ஜாம் ஆயிடும் சேருக்குள்ளெல்லாம். சேருக்குள்ள அப்ப அந்த அங்கிள் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் அங்க பாருங்க, அங்க இடத்துல விட்டாங்க, இதுக்குள்ளெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. மாடா இருக்குமா, பாத்துமா, இடிக்க போகுது, பயமா இருக்குமா. அதான் அப்பா அம்மா இருக்கல, ஒழுங்கா வாங்க, நான் பாத்துக்கிறேன். சூப்பரா இருக்கு பாருமா இந்த கிரீனரியா. அங்க பாருமா பனைமரம் சூப்பரா இருக்கு. மாமா விடுமா, இதுக்குள்ள நிறைய இருக்கு போலமா, ஏதோ தொங்குது பாருமா. அதுவா தூக்கணாங்குருவி கூடு. தூக்கணாங்குருவி கூடா? ஆமா ஆமா, நம்ம வீட்டுல கூட ஒண்ணு இருக்குல்ல, நான் அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். நிஜமலையே வா, நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்துருக்கேன். இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு அதுக்குள்ள, அது பாருங்க குருவி எவ்வளவு போகுது. ஆமாமா, தூக்கணாங்குருவி கூடு பாருமா, எப்படி ஓட்ட ஓட்டையா இருக்கு. இதுதானே ஒரு ஓட்டைக்குள்ள பாம்பு போய் ஏமாந்துடும், இன்னொரு ஓட்டைக்குள்ள போனா குருவி பாப்பா எல்லாம் இருக்குன்னுவாங்க. ஆமா, அதே கூண்டு தான் இது, தூக்கணாங்குருவி கூண்டு. சூப்பரா இருக்குல்ல. ஏம்மா அதுக்கு தூக்கணாங்குருவின்னு இருந்தது? இந்த கூண்டு தொங்குதுல, அதெல்லாம் தூக்கணாங்குருவி போல. போம்மா, நீ அடிச்சு விடுற போல. அங்க பாரு மாடுதான் நிறைய இருக்கே, அது அந்த வெக்கலெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அங்க பாருங்க ஏரி சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க வாங்க வாங்க, தண்ணியில போய் விளையாடலாம். என்னது தண்ணியில போய் விளையாடலாமா? இந்த பொண்ணு நான் இதை யோசிக்கவே இல்லையே. இங்க பாரு எவ்வளவு பனைமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. இப்பதான் பயிர் வச்சிருக்காங்க போலம்மா. ஆமா ஆமா, ஒரு 1 வீக் தான் ஆகும். ஏம்மா எல்லாம் வதங்கிச்சு? நிறைய தண்ணி இருக்கிறதாலையா இல்ல தண்ணி இல்லாததாலையா? இல்ல, அது ஒரு 1 வீக் ஆனா நார்மல் ஆயிடும். இன்னும் ஒரு 1 வீக் ஆகணுமா? சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்னம்மா சொல்ற, வீட்டுக்கா? நீ தான் இப்ப ஏரி கூட்டிட்டு போறேன்னா அதுக்குள்ள வீட்டுக்கு போலான்ற, நீங்க தான் ஏரிக்குள்ள போய் விளையாட போறேன்றீங்களே, அதெல்லாம் சேஃப் எல்லாம் இல்ல. வாங்க நம்ம வீட்டுக்கே போலாம். அம்மா ப்ளீஸ்மா, என்னை ஏரி கூட்டிட்டு போமா. அங்க பாருங்க தெரியுதா ஏரி, அந்த எண்டு ஃபுல்லா ஏரி தான். இது 2 ஊர் சேர்ந்த ஏரி, 2 ஊர் சேர்ந்த ஏரி. அம்மா இருமா இருமா, விளையாட்டு போலாம். தண்ணிக்குள்ள சும்மானா எங்களை இறக்கி விடுமா. அதெல்லாம் முடியாது, வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ்மா ஏரிக்குள்ள இறக்கி விடுமா, நாங்க ஏரியில இறங்கி விளையாட போறோம்மா. வேணா இந்த சேர்ல இறங்கி விளையாடுறீங்களா? சேர்ல எல்லாம் முடியாது, பாரு டிராக்டர்லாம் வந்து எப்படி ஜாம் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம வண்டி வந்தா என்ன ஆகும்? பாடி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா தோட்டத்தையும் பார்க்கலாமா? இது என்னது? இது கனகாம்பரம். இதை பாருங்க மருதாணி தோட்டம். மருதாணி வைக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அதுல பாருங்க காயெல்லாம் இருக்கு. இதுதான் அப்படியே வெடிச்சு விதையா வருது பாருங்க. பூ சூப்பரா இருக்குல்ல, மருதாணி பூ. மருதாணி கையில வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே, சூப்பரா இருக்கும். வேணா எடுத்துட்டு போய் வீட்டுல அரைச்சு நம்ம வச்சுக்கலாம். அப்பனா எடுத்துக்கோம்மா. சரி சரி, நான் அப்பா கிட்ட சொல்றேன், அவர் எடுத்துப்பாரு. இங்க பாருங்க, இது அரளிப்பூன்னுவாங்க. என்னது அரளிப்பூவா? ஆமா ஆமா, இங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல, இதுதான் சூப்பரா இருக்கும். இதுதான் சாமிக்கெல்லாம் வைப்பாங்க, அழகா இருக்குல்ல. இந்த செடி நல்லா பச்சை பச்சைன்னு சூப்பரா இருக்குமா. இங்க பாருமா மல்லிப்பூ தோட்டம். மல்லிப்பூ தோட்டம் இல்ல, அது சும்மா ஒரு பக்கெட்ல வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தோட்டம்னா எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியுமா? இன்னும் நம்ம அந்த சைடு போயிருந்தா மல்லிப்பூ தோட்டம் எல்லாம் பார்த்துருக்கலாம். அப்படின்றீங்க? வேணா வாங்கலேன் போய் பார்த்துட்டு வரலாம். என்னது வாங்கலேன் போய் பார்த்துட்டு வரலாமா? உங்களை கூட்டிட்டு வந்து பெருசு. இங்க பாருங்க ரோஸ் பூவெல்லாம் பாருங்க, மல்லிப்பூவெல்லாம் இன்னொரு நாள் அப்பாவை கூட்டிட்டு போய் காமிக்க சொல்றேன். அம்மா ரோஸ் எடுமா, தலையில வச்சுக்கலாம். ஓகே எடுத்துக்கலாம். வேற என்னென்ன வேணும் உங்களுக்கு? இந்த பச்சை பச்சைன்னு பார்க்கவே சூப்பரா இருக்குமா, கண்ணுக்கு இங்கே இருக்கலாமா?